Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. ஆராசா வந்து சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு காலையில். அதையே அவர் நீக்கிட்டாரு. அதை பற்றி உங்கள் கருத்து? திமுக எம்பி ஆராசா வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சிருந்தார் வன்னியரசு அமைச்சரான நிலையில். வந்து தலைமைக்காக ஆதரிச்சது வந்து எங்க வீட்டு தென்னை மரத்துல வந்து காம்பவுண்டுக்குள்ள போனா அவங்க வந்து காய் பறிச்சு சாப்பிடுற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணி ட்விட்டர்ல போட்டிருக்காரு. பெண்கள் குறித்து அதுல போட்டு டெலிட் பண்ணிருக்காங்க. தமிழக முதல்வர் புரட்சி கழகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். குறிப்பாக ஊழலற்ற ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு. மக்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சில திட்டங்களை இன்றைக்கு தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தங்கள் துறையில் சிறந்த பணிகளை ஆற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தை முதலமைச்சர் அவர் பதிவு வைத்திருக்கிறார். அதை மாற்றார் சொல்வதை பற்றி நமக்கு கவலை இல்லை. காய்க்கின்ற மரத்துக்கு கல்லடி விழுவதுதான் வழக்கம். ராஜாவை பொறுத்தவரை இன்றைக்கல்ல, அவர் என்றைக்குமே ஏதோ ஒரு வார்த்தைகளை வீசிவிட்டு வருந்துவது, மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை என்பதுதான் கருத்தில் தெரிகிறது. எங்களை பொறுத்தவரையிலும் இதற்கெல்லாம் பயிற்சி கொண்டிருப்பதற்கு நேரமில்லை. மக்களுடைய நலன் கருதி இந்த பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறாரோ அந்த பணிகளை ஆற்றுவதற்கு அனைத்து பணிகளையும் இரவு பகல் பாராமல் தயாராக. நிதித்துறையிலிருந்து வருவாய்த்துறைக்கு துறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. துறை மாற்றத்திற்கான காரணம் என்னன்னா, உங்களை போன்ற இந்த கேள்வி இருக்கக்கூடும் எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலும் மக்களோடு மக்களாக இருக்கும் பணிகளை ஆற்ற வேண்டும். ஆகவே நிதித்துறையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பணிகள் முழுமையாக சென்னையில் இருந்து ஆக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் மக்கள் பணி என்பது வருவாய்த்துறையின் மூலமாக எல்லா நலத்திட்டங்களையும் உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நிலையில். பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சரிடத்தில் நான் இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். இந்த வேண்டுகோளின் அடிப்படையை தான் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இன்று வருகின்றிருக்கிறேன். நிதிச்சுமை அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் வந்துட்டு இந்த இது வேண்டாம் சொல்லிட்டீங்க, அதனாலதான் மாற்றி வருவாய்த்துறைக்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. நிதிச்சுமை அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறை மாற்றி சொல்லப்படுகிறது. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. உங்கள் மனதிலே தோன்றுகிற ஒவ்வொரு கருத்துக்கும் நான் பதில் சொல்ல இயலாது. என்னுடைய உள்ளத்திலே இருப்பது அவரிடத்தில் சொன்னேன், அவர் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாரத பிரதமர் போக நீங்க ரொம்ப தூரம் போகணும். தமிழ்நாடு இல்லை, நான் சொல்றது கேளுங்க. அந்த எவ்வளவு கேம் போடுங்க. நீங்களே வந்து பண்ணீங்க வேண்டாம். வீட்டு குழந்தைங்க காரில் போகிறது இல்லையா, இதெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்வது நேரம் சரியாக. ஏன் என்று சொன்னால் எங்கேயும் ஒரு முடிச்சை போட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், சிக்கலை கொண்டு வர வேண்டும் நீங்கள் கருதுகிறீர்கள். அதற்கெல்லாம் சிக்கக்கூடியவன் செங்கோட்டையன் அல்ல.